Good morning students. Class 11th standard, subject economics, lesson number 9, development experiences in India. Today's topic, impact of LPG on agricultural sector reforms. அப்படினா என்னன்னா வேளாண் துறையில் ஏற்பட்ட அந்த சீர்திருத்தங்களினுடைய தாக்கம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக். Okay. Since the inception of economic reforms, Indian economy has achieved a remarkable rate of growth in industry and service sector. However, this growth process bypassed the agricultural sector, which showed sharp deceleration in the growth rate, that is 3.62% during 1984 and 85 to 1995 to 96 to 1.97% in 95 and 96 to 2004 and 5. The sector has recorded wide variations in yield and productivity, and there was a shift towards cash crop cultivation. Moreover, agricultural indebtedness pushed several farming households into poverty, and some of them resort to extreme measures like suicides. ஓகே, இப்போ வேளாண்மை துறையில் என்னென்ன சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க, அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொருளாதார நடவடிக்கையில் பார்த்தீங்களா நிறைய என்ன பண்ணாங்க அப்படின்னு, இந்த பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கையில் நிறைய ஒரு அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா இந்த அக்ரிகல்ச்சருக்கே நம்ம கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொருளாதாரம், தொழில்துறை, இது சேவை துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை என்ன ஆயிருக்கு அப்படின்னா அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த வளர்ச்சி என்ன பண்ணுச்சுன்னா வேளாண்மை வளர்ச்சியை தடை செய்யுது. ஏன்னா தொழில் வளர்ச்சியும் பொருளாதாரமும் என்ன பண்ணுது அப்படின்னா அது நல்லா முன்னேறி போய்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய நிலங்கள் தேவைப்படுது, இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறதுக்கு நிறைய பிளேசஸ்லாம் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வேளாண்மை துறை எங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த இடங்களெல்லாம் போய் அவங்க என்ன பண்ணாங்க, ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால என்னாச்சு அப்படின்னா வேளாண்மை துறை கொஞ்சம் அதனுடைய க்ரோத் ஸ்லோவாக தான் போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 84-85 3.62% இருந்த இதனுடைய வளர்ச்சி 95-96 பார்த்தீங்களா 1.97% என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னா விளைச்சல் உற்பத்தி திறனில் என்ன ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு கேப், மிகப்பெரிய ஒரு இடைவெளி வந்துருச்சு. ஏன்னா நம்ம அதிகமாக என்ன பண்ண முடியல, விளைவிக்க முடியல, அதுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி நம்மளால் என்ன பண்ண முடியல, ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாக காட்ட முடியலை. ஏன் காட்ட முடியல அப்படின்னா நல்ல விளைநிலங்கள் எல்லாமே என்னவா போச்சு, கட்டடங்களாக மாறியதினுடைய விளைவாக என்ன ஆயிடுச்சுன்னா வேளாண்மை துறையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையே இந்த ரிஃபார்ம்ஸ் ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா, இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய கேஷ் கிராப் பயிர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஒரு இன்சூரன்ஸ், அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் நிறைய ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. ஏன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த குறுகிய காலத்தில் அதிகமான ஈல்டிங் தரக்கூடிய வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸோ இல்லை மற்ற கேஷ் கிராப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. இதனால் ஓரளவுக்கு தப்பிச்சிருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய விவசாய குடும்பங்கள் என்னாச்சு அப்படின்னா இந்த எல்பிஜி தாக்கத்தினால என்னாச்சு அப்படின்னா நிறைய விவசாய குடும்பங்கள் தற்கொலைக்கும் வறுமைக்கும் அந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் என்ன ஆச்சு அப்படின்னா ஏற்பட தான் ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு அந்த விவசாயிகள் என்ன பண்ணாங்க, தள்ளப்பட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கு கவர்மெண்ட் என்னெல்லாம் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்களா கிராப் இன்சூரன்ஸ். கிராப் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன, பயிர் காப்பீடு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம விளைவிக்கக்கூடிய அந்த பயிர்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சூரன்ஸ் எடுத்துடலாம். ஏன்னா திடீர்னு டிசாஸ்டர்ஸ் இருக்கலாம், இல்லை வேறு இந்த சைக்ளோன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய பயிருக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தால் எவ்வளவு நஷ்டஈடோ அதுக்கு உண்டான நஷ்டஈடு நம்ம என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். ஸோ அப்போ கிராப் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. So crop insurance, the agriculture in India is highly prone to risk like drought and flood. It is necessary to protect the farmers from natural calamities and ensure their credit eligibility for the next season. For this purpose, the government of India introduced many agricultural schemes throughout the country. The Pradhan Mantri Fasal Bima Yojana, that is Prime Minister's crop insurance scheme, was launched on 18th February 2016. It envisages a uniform premium of only 2% to be paid by farmers for kharif crops and 1.5% for rabi crops. The premium for annual commercial and horticulture crops will be 5%.
ஓகே, இந்த பயிர் காப்பீடு பற்றி பார்த்தா அப்படின்னா இந்த வேளாண்மை துறையில் வந்து என்னென்னா வெள்ளத்தாலும் வறட்சியாலும் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் அதிகமான வந்து பாதிப்பு. சம்டைம்ஸ் என்ன இருக்கும், அதிகமாக வந்து மழையே இல்லாமல் இந்த ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு வறட்சி ஏற்பட்டு பயிர் வந்து வர்றதுக்கு ஒரு சூழல் வந்து ஏற்பட்டு போயிடுது. அதே மாதிரி அதிகமான வெள்ளம் வந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா பயிர் வந்து நாசமாயிடுது. ஸோ தட் இதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது 18 பிப்ரவரி 2016 பிரதான் மந்திரி ஃபிஸ்கல் பீமா, அதாவது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதில் வந்து என்ன அப்படின்னா இந்த ராபி அந்த கோடைகால பயிர்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 2%, இந்த காரிஃப் பருவத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 1.5% அப்படின்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு சந்தா தொகை, அதாவது நம்மளுடைய நிலத்துல எவ்வளவு % விளையுதோ அதுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 2% வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட்டா பே பண்றோம். அதே மாதிரி 1.5% இது 2 கேட்டகரியில, அதாவது கோடை காலத்துக்கு ஒன்று, இந்த குளிர்காலத்துக்கு ஒன்று, இந்த காரிஃப் ராபி இந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களே ஒரு லிட்டில் அமௌண்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்சூர் பண்றோம். ஓகேவா, அது எந்த திட்டத்தில் இன்சூர் பண்றோம், இந்த பிரதான் மந்திரி ஃபிஸ்கல் பீமா அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழ் நம்ம என்ன பண்றோம் இன்சூரன்ஸ் பண்றோம். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதே மாதிரி இந்த தோட்டப்பயிர்கள் ஹார்டிகல்ச்சர் அதுக்கெல்லாம் கூட 5% வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பண்ண சொல்றாங்க. இது வந்து சப்போஸ் நம்மளுடைய பயிர்களுக்கு ஏதாவது அந்த டைம்ல சேதம் ஏற்பட்டால் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய காப்பீட்டு தொகை முழுவதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த ஸ்கீமுக்கு நேம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, பிரதான் மந்திரி ஃபிஸ்கல் பீமா யோஜனா அப்படிங்கிற அந்த ஸ்கீம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கோல்டு ஸ்டோரேஜ். கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னா குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்றோம். கோல்டு ஸ்டோரேஜ். இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் fruits and second largest producer of vegetables in the world. In spite of that, per capita availability of fruits and vegetables is quite low because the post harvest losses which account for about 25% to 30% of production. Besides, quality of a sizable quantity of produce also deteriorates by the time it reaches the consumer. Most of the problem relating to the marketing of fruits and vegetables can be traced to their perishability. Perishability is responsible for high marketing cost, market gluts, price fluctuations and other similar problems. In order to overcome this constraint, the Government of India and the Ministry of Agriculture promoted an order known as Cold Storage Order in 1964 under Section 3 of the Essential Commodities Act 1955. However, the cold storage facility is still very poor and highly inadequate. Okay, cold storage na enna meaning சொன்னோம், குளிர்பதன சேமிப்பு கிடங்கு. ஓகே, இந்த பழங்களுடைய உற்பத்தியில் பார்த்தீங்களா இந்தியா பார்த்தீங்களா உலக அளவில் எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர்ஸ் உற்பத்தியாளராகவும் இருக்கிறோம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் ப்ரொடியூசர்ஸில் பார்த்தீங்களா செகண்ட் பிளேஸில் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர்ஸாக தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஓகே, அப்போ ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பர் 2 அந்த கண்டிஷனில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஓகேவா, இதனால அறுவடைக்கு அதாவது அந்த ஹார்வெஸ்டிங் பீரியட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்களா 25% இருந்து 30% வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இழப்புகள் இருக்கும். அப்போ தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பழங்கள் காய்கள் அதனுடைய அளவு பார்த்தீங்களா எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப குறைவாகவே தான் இருக்கு. இதை தாண்டி அந்த கன்சியூமரை போய் ரீச் ஆகணும் இல்லையா அந்த பர்டிகுலர் குட்ஸ், அப்போ அதனுடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்னா கணிசமான லெவல்ல வந்து கம்மியாக தான் இருக்கு. ஓகேவா, ஆனால் ஏன் என்ன ரீசன்னா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரம் என்ன ஆகும், ஸ்பாயில் இல்லையா அழுகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அழுகிறோம் இல்லையா, ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு மேலே நம்ம அதை என்ன பண்ண முடியாது வச்சிருக்க முடியாது. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு கிரைசிஸ், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்புறம் வியாபார செலவு, சந்தையில் ஏற்படக்கூடிய அந்த தேக்கம், விளைச்சல் அந்த விலையில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், ஏன்னா எல்லாமே ஒரே டைம்லேயே அந்த ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டா என்ன ஆயிரும் அப்படின்னா விலையில் வந்து மிகப்பெரிய ஒரு தேக்கம் ஏற்பட்டு போயிடும். ஸோ தட் இதை எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1955 என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இதெல்லாம் என்ன சொல்கிறோம்
பர்சிசபிலிட்டி கூட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா. ஸோ தட் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் அப்படின்னு ஒன்று எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1964. ஓகேவா. இன்றைக்கும் பார்த்தீங்களா கோல்டு ஸ்டோரேஜ் இருக்குது, ஆனால் என்ன இல்லை அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்மளுடைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு போதுமான அளவுக்கு என்ன இல்லை அப்படின்னா இந்த கோல்டு ஸ்டோரேஜ் கோடவுன் வந்து இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஹார்வெஸ்ட் மெஷர்ஸ். The annual value of harvest and post harvest losses of major agricultural producers at national level was of the order of rupees 92,651 crores calculated using production data of 2012 and 13 at 2014 and wholesale prices estimated by the Indian Council of Agricultural Research ICAR. ஓகே, அறுவடைக்கு பின்னாடி நம்ம எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் தான் இந்த டாபிக். ஓகே, so in order to reduce wastage of agricultural produce and minimize post harvest losses, the Ministry of Food Processing Industries MOFPI has implemented various components of central sector schemes. Okay, mega food park, integrated cold chain, value addition, preservation infrastructure, modernization of slaughterhouse. Second, scheme for quality assurance, codex standards, research and development and other promotional activities. Further, the GOI extended support to arrest post harvest losses of horticulture and non-horticulture producers and to provide integrated cold chain and preservation infrastructure facilities from the farm gate to the consumer or from the production site to the market since 2008 and 2009. However, the improvement is not visible because it is not substantial. Okay, இந்த அறுவடைக்கு பின்னாடி நம்ம என்னென்ன நடவடிக்கைகள். ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ICAR அப்படிங்கிற வந்து வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் அப்படின்னு அதை நாம சொல்றோம். அதுக்கு என்ன சொல்றோம்? ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் 2012 and 2013 அந்த வருஷம் இருக்க என்ன விவரங்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த விவரங்கள் பிரகாரம் 2014 மொத்த விற்பனை விலையில வேளாண்மையில என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அறுவடை அந்த ஹார்வெஸ்டிங் பீரியடுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கான இழப்பீடு எவ்வளவு கொடுத்துருக்குறோம் பாருங்க, 92,651 crores. ஓகேவா, இவ்வளவு கோடியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கணிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இழப்பீடுகள் வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கணிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால விவசாய விளைபொருளுடைய விலைகள் என்ன ஆயிரும், கணிசமான அளவில் வந்து குறைஞ்சிரும். அப்போ அந்த ஹார்வெஸ்டிங் பீரியடுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய இழப்புகளை வந்து குறைக்கணும். அதே மாதிரி அந்த உணவுப் பொருட்களை என்ன பண்ணணும், பதப்படுத்தணும், ப்ரிசர்வேஷன் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா MOFPI அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு இதெல்லாம் யார் கொண்டு வராங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்து இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஓகே, அந்த மாதிரி பார்க்கும் பொழுது என்னென்ன அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டார் கீழே என்னென்ன ஹார்வெஸ்டிங் பீரியடுக்கு அப்புறம் நடைமுறையில் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தா மெகா ஃபுட் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லல. மெகா ஃபுட் பார்க்ஸ்னா என்ன அர்த்தம், பெரிய உணவு பூங்கா. இது வந்து ஒருங்கிணைந்த குளிர் இணைப்பாது அறுவடை இடத்துல இருந்து என்ன பண்ண ஹார்வெஸ்டிங் பிளேஸ்ல இருந்து அந்த கோடன் ஸ்டோரேஜ் வரைக்கும் எல்லா விதமான ரிஸ்க்கும் இவங்க எடுத்துப்பாங்க. இது மெகா ஃபுட் பார்க்ஸ். திஸ் இன்டகிரேட்டட் கோல்டு செயின் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒருங்கிணைந்த அப்படின்னு அர்த்தம். இன்டகிரேட்டட் ஒரு கோல்டு செயின். என்னென்ன வேல்யூ அடிஷன் எங்கேருந்து எடுத்துப்பாங்கன்னு பாருங்க. வேல்யூ அடிஷன், ப்ரிசர்வேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மாடர்னைசேஷன் ஆஃப் ஸ்லாட்டர் ஹவுசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா ஸ்கீம் ஃபார் குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மதிப்பு கூட்டி பாதுகாக்கும் கட்டமைப்பு அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்களா இதில் வந்து என்னென்னா காடெக் ஸ்டாண்டர்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் அதர் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ். இதில் வந்து என்ன தர உத்தரவாதம், தர குறியீடு, அப்புறம் இந்த ஆராய்ச்சி மேம்பாடு, இது எல்லாமே எதில் அடங்கிடுது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கீம் ஃபார் குவாலிட்டி அஷூரன்ஸில் வந்து அடங்கிடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மேலும் இந்த ஹார்டிகல்ச்சர்லாம் இருக்கு இல்லையா, தோட்டக்கலைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த தோட்டக்கலை இல்லாத பொருள்கள் அந்த பொருளுடைய ஹார்வெஸ்டிங் பீரியடுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முற்றுப்புள்ளி வைக்கணும், டாட் வைக்கணும். அப்படிங்கிறதுக்காக அந்த விளைநிலங்கள்லேருந்து நுகர்வோர் வரையிலான என்ன பண்ணாங்க அப்படின்னா எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன பொருட்கள் வந்து விளைஞ்சிட்டு இருக்கோ அங்கேயே என்ன பண்ணாங்க மார்க்கெட்டிங்
அந்த மார்க்கெட்டிங்கை வந்து அங்கேயே வந்து கொண்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நியரஸ்டாக ஓகே அந்தந்த ஏரியாவில் என்னென்ன கூட்ஸ் வந்து அதிகமாக என்னென்ன பொருட்கள் அதிகமாக விளையுதோ அந்த நியரஸ்ட் ஏரியாவிலேயே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த கோல்டு ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் இப்போ வந்து அந்த வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ 2008 அண்ட் 2009 இருந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் வந்து கவர்மெண்ட் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்களா கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் அப்படின்னு உழவர் கடன் அட்டை திட்டம். ஸோ கிசான் கிரெடிட் கார்டு KCC is a credit delivery mechanism that is aimed at enabling farmers to have quick and timely access to affordable credit. It was launched in 1998 by the Reserve Bank of India and NABARD. The scheme aims to reduce farmers' dependence on the informal banking sector for credit, which can be very expensive and suck them into a debit spiral. The card is offered by cooperative bank, regional rural bank and public sector bank based on a review of the working of the KCC. The government has advised banks to convert the KCC into a small card cum debit card. ஓகே உழவர் கடன் அட்டை திட்டம் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு பேர் தான் கிசான் கிரெடிட் கார்டு அண்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லணும். சரி உழவர் கடன் அட்டை கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் அதாவது யாருக்கெல்லாம் கடன் தேவைப்படுதோ அப்போ ஒரு விவசாயிகளுடைய தகுதிக்கு ஏற்ப ரொம்ப ஈஸியாக சரியான நேரத்தில் அவங்களுக்கு என்ன கொடுக்கறது கடன் வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது. ஓகே இதுக்கு பேர் தான் கிசான் கிரெடிட் கார்டு. அதாவது எந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த சுச்சுவேஷனில் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப அவங்களுக்கு எவ்வளவு நிலங்கள் இருக்கோ அந்த நிலங்களுக்கு அந்த தன்மைக்கு ஏற்ப அவங்களுக்கு என்ன பண்ணி தந்தது அப்படின்னா அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை வந்து கிரியேட் பண்ணி தருது. இது எப்போ அப்படின்னா 1998 இருந்து இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது யாருடைய கண்ட்ரோல்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். மைய வங்கி இருக்கு இல்லையா அதாவது சென்ட்ரலைஸ்டு பேங்க் இருக்கு இல்லையா ரிசர்வ் பேங்க் இந்தியாவும் நபார்ட் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு சிஸ்டத்தை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த கிரெடிட் ஃபெசிலிட்டிஸையும் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்காங்க. நபார்ட்னா என்ன சொல்லியிருக்கோம் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகே அப்போ யார் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னால் ரிசர்வ் பேங்க்கும் நபார்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த உழவர்களுக்கு தேவையான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களால தான் இது தொடங்கப்பட்டதே அவங்களால தான். அதனால எல்லா கிரெடிட் ஃபெசிலிட்டிஸையும் அவங்க தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ விவசாயிகளுடைய கடனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முறைசாரா பேங்க் அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பேங்க்லாம் வந்து என்ன செய்யணும் அதை சார்ந்து இருக்கிறது வந்து என்ன ஆகுது அப்படின்னா குறைக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய இம்பார்ட்டன்ட்டுடைய நோக்கம். ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி பேங்க்கில் வந்து கடன் வாங்குறது வந்து ரொம்ப ஈஸி இல்லையா கமர்ஷியல் பேங்க்கு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இதில் எல்லாமே கடன் வாங்குறது வந்து ரொம்ப ஈஸி தான் இதில் கமர்ஷியல் பேங்க்கு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில். ஆனால் என்ன ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கார்டு கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்துருந்தா அந்த ஸ்கீமை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் அவங்களுக்கு என்ன கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா கடன் கொடுத்துருக்காங்க. இதுதான் KCC கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் அப்படிங்கிறது இதுதான். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்களா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி. The Agricultural Produce Market Committee APMC is a statutory body constituted by state government in order to trade in agricultural or horticulture or livestock product. Functions of APMC to promote public-private partnership in the ambit of agricultural market, to provide market-led extension service to farmers, to bring transparency in pricing system and transaction taking place in market in a transparent manner, to ensure payments to the farmers for the sale of agricultural produce on the same day, to promote agricultural activities, to display data on arrival and rates of agricultural produce from time to time in the marketing prevailing. Okay agricultural produce market committee அப்படினா என்ன சொல்றோம் APMC அப்படின்னு இத வந்து சொல்றோம். இது வந்து யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது 2012 and 2013 அந்த டைம்ல தான் இந்த மாதிரி ஒரு கமிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர. அதாவது விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு அப்படிங்கிறது அதனுடைய ஃபுல் அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படின்னு என்னன்னா விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு அப்படின்னே இது சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய என்னென்ன விளைவிக்கிறோமோ அதை வந்து கொண்டு போய் என்ன பண்ணலாம் அந்த இடத்துல மார்க்கெட்டிங்க்கு வந்து நம்ம
கொடுத்து இந்த அந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, டு ப்ரமோட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இன் த ஆம்பிட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். அதாவது வேளாண் சந்தையில் வந்து பொது மற்றும் தனியார்களுக்கு இடையே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கூட்டுறவு வளர்ச்சியை வந்து பெற செய்யறது தான் இதனுடைய ஃபர்ஸ்ட் ப்ரமோட்டா இருந்தது. செகண்ட், டு ப்ரொவைட் மார்க்கெட் லெட் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் டு ஃபார்மர். அதாவது சந்தை சார்ந்த விரிவாக்க சேவைகளை வந்து விவசாயிகளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். தேர்ட், டு பிரிங் டிரான்ஸ்பரன்சி இன் பிரைசிங் சிஸ்டம் அண்ட் டிரான்சாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் மார்க்கெட் இன் ஏ டிரான்ஸ்பரண்ட் மேனர். அதாவது விலை நிர்ணயம், அதே மாதிரி ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்பரன்சி ஒளிவு மறைவு இல்லாத தன்மையா இருக்கணும். Next, to ensure payments to the farmers for the sale of agricultural produce on the same day. அதாவது அந்த அந்த நம்ம வாங்குறோம் இல்லையா அந்த பொருளை வந்து கொடுக்குற அன்னைக்கே என்ன பண்ணணும், பேமெண்ட்டை கொடுத்துடணும். ஓகே, நம்ம அதை கொடுத்துட்டு 6 மாதம் 1 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னைக்கு அந்த பொருட்களை அந்த மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு கொண்டு போகிறோமோ அன்னைக்கே நம்ம என்ன பண்ணிடணும், அந்த பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கணும். டு ப்ரமோட் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது வேளாண் நடவடிக்கைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா ஊக்குவிக்கணும். To display data on arrivals and rate of agricultural produce from time to time in the market prevailing. அதே மாதிரி இந்த வேளாண்மை பொருட்களுடைய வரவு மற்றும் விலை தொடர்பான புள்ளி விவரங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அப்பப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த மேட்டர்ஸை எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணிக்கணும், சேகரிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ தட் இவ்வளவு பண்ணாலும் நம்ம என்ன சொல்கிறோம், அக்ரேரியன் கிரைசிஸ், அதாவது இவ்வளவு ரிஃபார்ம்ஸ் எடுத்தாலும் என்ன இருக்குது அப்படின்னா இன்னமும் வந்து வேளாண்மை துறையில் வந்து நிறைய வந்து கிரைசஸ் அதை நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது என்னென்ன கிரைசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. ஹை இன்புட் காஸ்ட், அடுத்து கட்பேக் இன் அக்ரிகல்ச்சரல் சப்சிடிஸ், ரிடக்ஷன் ஆஃப் இம்பேக்ட் டியூட்டிஸ் அண்டு ஃபேக்கல்ட்டி ஆஃப் கிரெடிட் ஸ்பெசிலிட்டிஸ். ஸோ ஒரு 4 கேட்டகரிஸில் வந்து அவங்களுக்கு என்னென்ன கிரைசஸ் இருக்குது, யாருக்கு அக்ரிகல்ச்சர் அவங்களுக்கு என்னென்னா கிரைசஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இவ்வளவு ரிஃபார்ம்ஸ் பண்ணாலும் பின்னாடி வந்து என்ன சொல்கிறேன், இவ்வளவு நெருக்கடிகளை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா விவசாயிகள் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை இன்புட் காஸ்ட், அதாவது என்னென்னா நம்ம வந்து இந்த இன்புட் பண்ணுறோம் இல்லையா அந்த பொருட்கள் வந்து செலவு வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. So the biggest input for farmer is seed. Before liberalization, farmers across the country had access to seeds from state government institutions. The institutions produced own seeds and were responsible for their quality and price. With liberalization, India's seed market was opened up to global agribusiness. Also following the deregulation, many state government institutions were closed down in 2003, thus hit farmers doubly hard. Seed prices shoot up and fake seeds made on appearance in a big way. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இன்புட் நம்ம வந்து அந்த பொருளை விளைவிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த செய்நாத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு போடக்கூடிய அந்த செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விதைகள் தான் என்னது, அந்த விவசாயிகளுக்கு தேவையான ஆதாரமே என்ன சொல்கிறோம், அந்த சீட்ஸ் தான் இல்லையா. ஆனால் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு இந்த லிபரலைசேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்களா நாடு முழுவதும் எப்படி இருந்துச்சுன்னா விவசாயிகள் வந்து மாநில அரசாங்கம் அதாவது யார்கிட்ட இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து தான் அந்த சீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி எப்போ வந்து இந்த லிபரலைசேஷன் வந்ததோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்தந்த விவசாய ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, தனியார் as well as கவர்மெண்ட், கோஆபரேட்டிவ் கவர்மெண்ட், இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே தரமான விதைகளை வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, அப்போ அந்த உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த விதைகளுக்கு என்ன அப்படின்னா முழு பொறுப்பு அவங்களே எடுத்துக்கிறாங்க. முழு பொறுப்பு அவங்களே எடுத்துன்னு விலையை வந்து என்ன நிர்ணயம் பண்ணுறதுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் ஏற்படுது. எப்படி அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு வகையான அந்த விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போ விவசாயிகள் போய் எங்கே போய் எது தரமான விதைகள் அப்படின்னு என்ன பண்ண முடியறதில்ல, தெரிஞ்சுக்க முடியறதில்ல. அதே மாதிரி அந்த விலையும் வந்து அதிகமாக இருக்கும்போது விலை அதிகமாக இருக்கக்கூடிய விதைகள் வந்து தரமானவை நினச்சி என்ன பண்ணுறாங்க விவசாயிகள் போய் ஏமாந்து அந்த விதைகளை வந்து வாங்கிட்டு வந்து வந்துடுறாங்க. அப்படிங்கிறது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அவங்களே விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் பொழுது தனியார் நிறுவனங்களும் மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமான வந்து விலைகளை வந்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறேன். மேலும் என்னென்னா பல வெளிநாட்டு நிறுவனங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே வந்துடுறாங்க. இந்த 2003க்கு அப்புறம் பார்த்தீங்களா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனங்கள் எல்லாமே என்ன பண்ணிடுறாங்கன்னா மூடிடுறாங்க. ஏன்னா மக்களுடைய ஆதரவு வந்து கவர்மெண்ட் செக்டார் பக்கம் என்ன போகிறதில்லை, ப்ரைவேட் செக்டாரை வந்து அதிக அளவில் நாடுறதுனால நிறைய கவர்மெண்ட் நிறுவனங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய இதை வந்து நிறைய வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க.
இதனால என்னாச்சு அப்படின்னா விவசாயிகளுடைய உற்பத்தி வந்து பெருமளவில் வந்து பாதிச்சதுன்னே நாம வந்து சொல்லலாம். ஏன்னா விலைகளுடைய உயர்வு, அப்புறம் இந்த மாதிரி நம்ம சொன்ன போலி விதைகளுடைய உருவாக்கம், இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெருமளவில் அக்ரிகல்ச்சர் அவங்க சந்திச்சக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக அவங்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ். நெக்ஸ்ட், cutback in agricultural subsidies. Farmers were encouraged to shift from growing a mixture of traditional crop to export oriented cash crop like chili, cotton and tobacco. Liberalization policies reduced the subsidies on pesticide, fertilizer and electricity. As a result, prices have increased by 300%. However, the prices of agricultural goods have not increased to that extent. Okay, next பாத்தீங்களா வேளாண்மையில வந்து மானியம் சப்சிடிஸ், அது கட் பேக் இன் அக்ரிகல்ச்சரல் சப்சிடிஸ் சொல்லிருக்கோம். இந்த மானியங்களை வந்து பெருமளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து குறைச்சது ஒரு காரணம். ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சில்லி, காட்டன், மிளகாய், காட்டன், அப்புறம் இந்த டொபாக்கோ, இந்த மாதிரி கேஷ் கிராப்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்ட்டு எக்ஸ்போர்ட் நிறைய வந்து அனுமதிச்சிடுறாங்க. ஓகே, அதோட என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கேஷ் கிராப்போட வந்து நிறைய ஊடுபயிர்களை வந்து விளைவிக்கிறதுக்கும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்வத்தை வந்து நிறைய இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள்லாம் ஊக்கப்படுத்திடுறாங்க. அப்புறம் இன்னும் வந்து என்னன்னா அதிகமான ஈல்டிங் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூச்சிக்கொல்லி பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அளவில் பயன்படுத்த ஆரம்பித்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லேண்டு வந்து தரமற்ற ஒரு லேண்டாகவும் மாறிடுச்சு. அதே மாதிரி அந்த பொருட்கள் வந்து அதிகமான விளைச்சலை வந்து கொடுத்தது. இருந்தாலும் அதில் என்ன இல்லை அப்படின்னா நிறைய சத்துக்கள் இல்லை, நிறைய வந்து கெமிக்கல் வந்து அதில் வந்து ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா அந்த உரங்களுடைய விலைகள் பார்த்திங்கன்னா 300% வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா 300% வந்து ரைஸ் ஆகிருக்கு. அதனால் விவசாயிகளால் சரியான முறையில் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் அதுவும் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து அதிகரிச்சிருச்சு. இதனால் விவசாய பொருட்களின் விலை வந்து பெருமளவுக்கு வந்து உயர்ந்துருச்சு. இந்த சப்சிடிஸை வந்து நிறைய கட் பண்ணுறது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்ஸ். அடுத்து ரிடக்ஷன் ஆஃப் இம்பேக்ட் டியூட்டிஸ் வித் எ வியூ ஆன் டு ஓப்பன் இந்தியாஸ் மார்க்கெட். த லிபரலைசேஷன் ரிஃபார்ம்ஸ் ஆல்சோ வித்ட்ரா tariff and duties on import by 2001. India completely removed restrictions on import of almost 1500 items including food. As a result, chief import flooded the market, pushing prices of crops like cotton and pepper down. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்களா என்ன சொல்கிறோம் அப்படின்னா இறக்குமதிக்கு அதாவது அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டாரிஃப் அதாவது இம்போர்ட் டியூட்டிஸ்க்கு வந்து டாரிஃபை வந்து குறைக்கிறாங்க. ஓகே, சுங்கவரிகளை வந்து அதிக அளவில் வந்து குறைக்கிறாங்க. அதுவும் ஒன்று. இந்த அதாவது வந்து குளோபலைசேஷன், உலகமயமாதல், அதனுடைய விளைவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இம்போர்ட் பண்ணின நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு மேலே விதிக்கப்பட்ட வரிகளை வந்து ரொம்ப பெருமளவுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா குறைச்சிடுறாங்க. இதனால் 2001 மோர் தென் 1500க்கு மேற்பட்ட பொருட்கள் மீதான இந்த இறக்குமதி பொருட்கள் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கட்டுப்பாடு வந்து கம்ப்ளீட்டாக நீங்கிருச்சு. இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக அதர் கண்ட்ரிஸ் சைனா கூட்ஸ்லாம் இங்கே வந்து நமக்கு வந்து நிறைய அவைலபிள் ஆனது, நிறைய கிடைச்சது. காரணம் வந்து இதுதான். ஓகே, நிறைய கூட்ஸ் என்ன பண்ணாங்க 1500க்கு மேற்பட்ட பொருட்கள் மேலே இருந்த இறக்குமதி வரி என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நீக்கினது தான் முக்கியமான காரணம். ஓகே, இதனால என்னாச்சு அப்படின்னா இம்போர்ட் நிறைய உள்ள வர ஆரம்பிச்சது. சந்தையில் மார்க்கெட்டிங்கில் என்ன ஆயிடுச்சு, நிறைய பொருட்கள் வந்து குவிஞ்சிருச்சு. இதனால பருத்தி, மிளகு இதனுடைய விலைகள் எல்லாம் என்னாச்சு, இதெல்லாம் கேஷ் கிராப் இல்லையா, நமக்கு மிகுந்த அளவில் வந்து பணப்பயிர்களாக இருந்தது. இது எல்லாம் பணத்தை கொடுத்ததுமே இந்த பயிர்கள் தான். ஆனால் இது எல்லாம் நிறைய வெளிநாட்டிலேருந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம உள்நாட்டு சந்தையிலேயே நம்முடைய பொருட்கள் என்ன பண்ண முடியல, போட்டி போட முடியலை. ஓகே, நெக்ஸ்ட் capacity of credit facilities. After 1991, the lending pattern of commercial bank, including nationalized bank, drastically changed. As a result, loan was not easily available and adequate. This has forced the farmers to rely on money lenders who charge எக்ஸ்ட்ராடினரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கடன் வசதிகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறுத்தி வைக்கிறாங்க. 1991 பின்னாடி பார்த்தீங்களா இந்த நேஷனலைஸ்டு பேங்க்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெருமளவுக்கு கமர்ஷியல் பேங்க்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய வந்து மணியை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்க வந்து லெண்டிங் ப்ராசஸ் அதாவது சென்ட்ரலைஸ்டு பேங்க், அதாவது சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மைய வங்கி வந்து யாருக்கு கொடுத்தாங்க, கமர்ஷியல் பேங்க் கூட்டுறவு வங்கிகளுக்கெல்லாம் நிறைய பெருமளவுக்கு முந்தி பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது எப்படின்னா கிரெடிட்டாக தான், கடனாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா பெருமளவில் இவங்க வந்து அந்த பேங்க்குக்கு கொடுக்கறத வந்து நிறுத்திடுறாங்க, கமர்ஷியல் பேங்க்கு கொடுக்கறத வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நிறுத்திடுறாங்க.
இதனால் வந்து யாருக்கு வந்து சரியான கடனுதவி போய் கிடைக்கல அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து கடனுதவி கிடைக்கல. ஏன்னா அவங்களுக்கு நியர்பை பேங்காக இருக்கிறது எது இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் கமர்ஷியல் பேங்க் தான். ஓகே, அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து சரியான நேரத்தில் சரியான அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்காததுனால அவங்களால போய் என்ன பண்ண முடியல, லெண்டிங் பணம் அங்கே வாங்க முடியல. இது வந்து அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து அதிகமான வட்டிக்கு வெளியிடங்களில் வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இதனால யார் நல்ல லாபம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த மணி லெண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வட்டிக்காரர்கள், அவங்க தான் வந்து அதிகமான பணத்தை கொடுத்து அதிகமான லாபம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக அவங்க தான் வந்து மாறினாங்க. இது எல்லாம் விவசாயிகள் வந்து சந்தித்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்கிற கிரைசஸ் அப்படின்னே சொன்னோம். ஒரு 4 கிரைசஸ் தான் சொன்னோம் இல்லையா. என்னென்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் ஒன் ஹை இன்புட் காஸ்ட், செகண்ட் கட் பேக் இன் அக்ரிகல்ச்சரல் சப்சிடிஸ், தேர்ட் ஒன் ரிடக்ஷன் ஆஃப் இம்பேக்ட் டியூட்டிஸ், fourth one paucity of credit facilities. Okay, thank you students.